ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு விடை கூறும் விதமாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பாதையை சூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து கோர்சஸையும் நம்ம பல விதமாக பிரிக்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு தொழில்நுட்பத்தில் நின்று நீங்கள் ஆழமாக போகணும், அதாவது டெக்னிக்கல் மாஸ்டரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எம்இ எம்டெக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட்ஸ்லையும் பண்ண முடியும். ஸோ டான்ஸ் அண்ட் கேட் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். சரிங்களா? இதே ஃபாரினில் யூஎஸ்ஏ, ஜெர்மனி, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நான் எம்எஸ் பண்ண போகிறேன் சார், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜிஆர்இ, ஐஎல்டிஎஸ், டோஃபல் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ சார் நான் இந்த மாதிரி போக விரும்பல, நான் இதுக்கு பதிலாக பிஇயோட பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன் சார், அதன் மூலமாக நான் ஒரு ஆண்டர்பிரினராக மாற போகிறேன், இல்லை பெரிய கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷன் சைடோடு சேர்த்து மேனேஜ்மெண்ட் சைடையும் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்பிஏ பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கேட், மேட், டான்செட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையும் சேர முடியும், அதாவது ஐஏஎம் மாதிரியான இன்ஸ்டியூட்லையும் சேர முடியும், இல்லைன்னா சிறந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் நீங்கள் உங்களால் சேர முடியும். சரிங்களா? இல்லை சார் நான் படித்து முடிச்சோன்னா எனக்கு வேலை தான் சார் வேணும், அதனால் ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா அதற்கும் சில கோர்சஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல் இதெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தற்போதைய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய துறை. எம்பெடட் சிஸ்டம்ஸ், விஎல்எஸ்ஐ, ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் கோர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு சரியான கோர்ஸ். அதே பிஏஎம், ரெவிட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பெரிய ஆளாகும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் சேர்த்து பண்ணலாம். சரிங்களா? இல்லை சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ண போகிறேன் சார் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஐஇஎஸ் எக்ஸாம் எழுத முடியும். டிஎன்பிசி, யூபிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் மற்றும் மாநில பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பண்ண முடியும். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுல இன்ஜினியரிங் மாணவர்கள் நிறையா பண்ணுறாங்க. எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடுறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. இதில் எது உங்களுடைய சேனல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கு உண்டான கோர்ஸை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வில்லேஜுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.